Hi students, welcome to UDMax. இன்னைக்கு நம்ம 12th மேக்ஸ் உங்களோட கிராக் செட் 7ஓட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் எப்படி சாப்டர் 7 கேட்டகரைஸ் பண்ணி படிக்கலாம்னு லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். அண்ட் அதோட 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் ஸோ தியரம் சீரீஸ் அண்ட் லிமிட்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் வந்து உங்களோட 5 மார்க்ஸ். ஸோ இதில் 5 மார்க்ஸ் வந்து நிறைய பேர் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு விட்டுட்டு போயிடுறீங்க. ஆனால் அது அவ்வளோ டிஃபிகல்ட் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஸோ கிராஃப் தெரிஞ்சிச்சுன்னா போதும், நீங்கள் இதை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதுவரையும் நீங்கள் கிராஃபில் வந்து பிளாட்ஸ் மார்க் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் படிக்கிறது வந்து ஒரு கிராஃபோட அட்வான்ஸ்ட், அவ்வளோதான். ஸோ கிராஃபில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது, ஸோ என்னென்ன வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஒரு கிராஃபில் பேஸ் பண்ணி. ஸோ அதுதான் வந்து சாப்டர் 7ஓட மெயின் கான்செப்டே. ஸோ இப்போ நான் எடுத்திருக்க சம் வந்து ஃபைண்ட் த அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆன் த கிவன் க்ளோஸ்ட் இன்டர்வல். ஸோ இந்த ரெண்டு கீவேர்ட்ஸும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் எடுத்திருக்க சம் வந்து ஃபைண்ட் த இன்டர்வல்ஸ் ஆஃப் monotonicities and find the local extremum. ஸோ அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமம், லோக்கல் எக்ஸ்ட்ரீமம், ஸோ அதெல்லாம் வந்து என்னன்னு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதுதான் உங்களோட கிராஃப்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமாவில் வந்து உங்களோட க்ளோஸ்ட் இன்டர்வல் கொடுத்துருவாங்க. ஸோ ஈவன் க்ளோஸ்ட் இன்டர்வல் இது சம்மில் வந்து 1,2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா என்னது, இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அந்த கிராஃப் வந்து ஃபாலோ ஆகுதுன்னு அர்த்தம். இதே லோக்கல் எக்ஸ்ட்ரீமாவில் வந்து அதோட இன்டர்வல் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்து -∞ to +∞. ஸோ அதோட இன்டர்வல் நம்ம வந்து கிடையாது. ஸோ அதனால் -∞ to +∞ நம்மளே வந்து அஷ்யூம் பண்ணிக்கணும். ஸோ அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமான வந்து என்னென்னா, ஸோ இந்த கிவன் கிராஃபில் வந்து எந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு மேக்ஸிமமாக வந்திருக்கு, எதில் வந்து உங்களுக்கு மினிமம் வந்திருக்கு, ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் வந்து அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா. ஸோ இதோட ஃபங்க்ஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 1லேருந்து 2 க்ளோஸ்ட் இன்டர்வல் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்குள்ளே இந்த கிராஃப்குள்ளே டோட்டலாக இருக்க எது வந்து மேக்ஸிமம் எது மினிமம் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா அதோட வேலை. அண்ட் லோக்கல் எக்ஸ்ட்ரீமான்றது வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம -∞ to +∞ அஷ்யூம் பண்ணிக்கணும். அதனால அப்சல்யூட்டாக நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ நியரஸ்ட்டாக இருக்கிற எது மேக்ஸிமம் மினிமம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து லோக்கல் எக்ஸ்ட்ரீமா. ஸோ அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமாவில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, கிரிட்டிக்கல் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கிரிட்டிக்கல் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அப்சல்யூட் மேக்ஸிமம், அப்சல்யூட் மினிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ரெண்டு ஸ்டெப் தான் அதில் இருக்குது. லோக்கல் எக்ஸ்ட்ரீமாவில் வந்து உங்களுக்கு இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்டேஷ்னரி பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த இன்டர்வல்ஸ் ஃபார்ம் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லோக்கல் மேக்ஸிமம், லோக்கல் மினிமம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆன் த கிவன் க்ளோஸ்ட் இன்டர்வல். அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமான என்னது, க்ளோஸ்ட் இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க. லோக்கல் எக்ஸ்ட்ரீமாவில் வந்து இன்டர்வல் இருக்காது, அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ கிவன் ஃபங்க்ஷன் வந்து f of x is equal to 3x power 4 minus 4x3. ஸோ இன்டர்வல் வந்து 1,2. ஸோ ரெண்டுத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு f' of x வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ f' of x is equal to, ஸோ இதை டிரைவ் பண்ணுங்கள். 3 4s are 12 x³ minus 12x². இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4 3s are 12, n-1 வந்து 4 - 1 வந்து 3. அதே மாதிரி 4 3s are 12, n-1 வந்து 3 - 1 வந்து 2. ஸோ x பார் என்னோட ஃபார்முலா வந்து nx பார் n-1. ஸோ அந்த டிஃப்ரென்ஷியல் ஃபார்முலா தான் இதில் அப்ளை பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இதில் நான் 12 காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ 12 காமனாக எடுத்துட்டா 12x² காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ 12x² காமனாக எடுத்துட்டா x - 1ன்னு வருமா. அண்ட் நம்ம என்ன பண்ணணும்னா f' of x is equal to 0ன்னு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதில் வந்து எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ 12x² is equal to 0, x - 1 is equal to 0. ஸோ x² is equal to 0/12 வந்து 0 தான். ஸோ x is equal to 0ன்னு ஒரு டேர்ம் வரும். அண்ட் x - 1 is equal to 0னா x is equal to 1ன்னு ஒரு டேர்ம் வரும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம இந்த ஃபங்க்ஷனில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க கிரிட்டிக்கல் நம்பர்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது கிரிட்டிக்கல் நம்பர்ஸ். ஸோ கிரிட்டிக்கல் நம்பர்னால் நத்திங் பட் எக்ஸோட வேல்யூ. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு 2 கிடச்சிருக்கு. அண்ட் இப்போ நமக்கு இன்டர்வலில் கொடுத்துட்டாங்க. ஸோ 1 and 2. ஸோ 1 and 2க்குள்ளே நடுவில் தான் இந்த, ஃபார் எக்ஸாம்பிள் கிராஃபில் 1 and 2க்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அதோட
கிரிட்டிக்கல் நம்பர் வந்து நம்ம 2 நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா f of xல இந்த 2 கிரிட்டிக்கல் நம்பரையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அண்ட் இன்டர்வல் நம்பரையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிரிட்டிக்கல் நம்பரோட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ f of 0 is equal to இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் 3 into 0 power 4 minus 4 into 0 cube which is equal to 0. And next வந்து f of 1 which is equal to 3 into 1 power 4 minus 4 into 1 cube which is equal to 3 minus 4 which is equal to 1. 3 minus 4 which is equal to minus 1. And next வந்து critical numberக்கு find out பண்ணியாச்சு. And interval அவங்களே கொடுத்திருக்காங்க. So intervalக்கு find out பண்ணிடலாம். So f of minus 1 which is equal to 3 into minus 1 the whole power 4 minus 4 into minus 1 the whole cube which is equal to minus 1 வந்து பவரால் ஈவன் நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது ஈவன் ஆயிரும், ஆடால் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இருக்கும். ஸோ 3 into 1 minus 4 into minus 1 which is equal to 3 plus 4 which is equal to 7. So f of minus 1 ஓட வேல்யூ வந்து 7. And next வந்து f of 2, ஏன்னா இன்டர்வல் வந்து minus 1, 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 3 into 2 power 4 minus 4 into 2 power cube which is equal to 3 into 16 minus 4 into 8 which is equal to 48 minus 32 which is equal to 16. ஸோ அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது வந்து f dash of x ஃபைண்ட் அவுட் பண்ணி அதோட கிரிட்டிக்கல் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ கிரிட்டிக்கல் நம்பர் எடுத்துகிட்டு போய் அந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி அதோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இன்டர்வல் எடுத்துகிட்டு போய் அந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி அந்த வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து எது உங்களுக்கு மேக்ஸிமம் அண்ட் எது உங்களோட மினிமம்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்சல்யூட் மேக்ஸிமம் வந்து எந்த நம்பர் 16 வந்து x is equal to 2ன்னு இருக்கும்போது வந்திருக்கு. ஸோ அப்சல்யூட் நம்பர் வந்து 16 at x is equal to 2. அண்ட் இதிலே வந்து மினிமம் வந்து என்னது அப்சல்யூட் மினிமம். ஸோ மினிமம் நம்பர் வந்து நமக்கு -1. ஸோ -1 வந்து x is equal to 1ன்னு வந்திருக்கு. ஸோ அப்சல்யூட் நம்பர் absolute minimum வந்து -1 occurs at x is equal to 1. ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு f dash of x கண்டுபிடிச்சி கிரிட்டிக்கல் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் எல்லாத்தையும் வந்து ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி எது வந்து மேக்ஸிமம் எது வந்து மினிமம்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அவ்வளோதான். ஏன்னா இதில் வந்து இன்டர்வல் கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த சம்மில் வந்து ஃபைண்ட் த இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோடானிசிட்டி. ஸோ இன்டர்வல்ஸ் வந்து நமக்கு கொடுக்கல. ஸோ அதையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லோக்கல் எக்ஸ்ட்ரீமம். ஸோ அதனால அப்சல்யூட் லோக்கல் மேக்ஸிமம் அண்ட் லோக்கல் மினிமம் வந்து இந்த ஃபங்க்ஷனில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். So given function f of x is equal to 2x cube plus 3x square minus 12x. So இதை நம்ம எப்படி assume பண்ணிக்கலாம்னா இது வந்து இன்டர்வல் கொடுக்கறதுனால -infinity to +infinity நம்ம வந்து assume பண்ணிக்கணும். The given function is defined and differentiable. ஸோ நீங்கள் எழுதிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து -infinity to +infinity எடுத்துக்கிறோம். For all values from x belongs to -infinity to +infinity. ஸோ எப்படின்னாலும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த நம்பருக்குள்ளே தான் வந்து எதுலேயோ ஒன்று அது இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம -infinity to +infinity எடுத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்துலேயுமே வந்து f dash of x வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து f dash of x is equal to 6x square plus 6x minus 12. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், f dash of x is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே மாதிரி f dash of x is equal to 0. ஸோ இதில் நான் 6 காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ x square plus x minus 2 is equal to 0. ஸோ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணால் x minus 1 into x plus 2 is equal to 0ன்னு வரும். ஸோ xோட வேல்யூ வந்து 1 and xோட வேல்யூ வந்து -2. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ். ஸோ என்னது இது நமக்கு ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ். ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு x is equal to -2, 1ன்னு இருக்குது. ஸோ இதில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வந்து கிரிட்டிக்கல் நம்பர்.
அண்ட் இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வந்து ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் நம்ம இன்டர்வல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நமக்கு வந்து என்னது -∞ to +∞. நமக்கு கிடைச்சிருக்க ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் வந்து -2, 1. ஸோ இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். -∞ to -2, -2 to 1 and 1 to infinity. ஸோ இதுதான் நம்மளோட இன்டர்வல். ஸோ இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோடானிசிட்டிஸ் இன்டர்வல்ஸ் வந்து -∞, -2, -2, 1 and 1, infinity. ஸோ இதில் வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இன்டர்வல்ஸ்ன்னு சொல்லி பாக்ஸ் போட்டுக்கோங்க. சரி, இது ஒன்று தான் நம்ம இதில் அடிஷ்னலாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது வந்து இன்டர்வல்ஸ், இதோட ரேஞ்ச் வந்து -∞ to -∞, -2. இதோட இன்டர்வல் வந்து -2, 1. இது வந்து 1, infinity. ஸோ இது வந்து என்ன பண்ண போகிறோன்னா சைன் ஆஃப் f' of x. ஸோ f' of x ஓட சைன் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ -∞ to -2 இதுக்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்கலாம். நான் இப்போ x is equal to -3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ -3 வந்து f' of xல சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 6 into -3 whole square plus 6 into -3 -12. So 3 3s are 9, 9 6 are வந்து 6 -18 -12. ஸோ இதோட சைன் வந்து இந்த கிரேட்டர் நம்பர் மைனஸ் ஸ்மாலர் நம்பர் எப்படினாலும் பாசிட்டிவாக தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த நம்பர் வந்து -2, 1 இருக்கா. ஸோ இதை வந்து நான் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் -12 பேலன்ஸ் இருக்கும். ஸோ 6 into 0 square plus 6 into 0 -12. ஸோ வேல்யூ வந்து மைனஸில் வரும். அதனால சைன் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ சைன் வந்து நெகட்டிவில் இருக்குது ஆன்சரோட சைன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து 1, infinity. ஸோ x is equal to 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 2ன்னு எடுத்தால் 6 into 2 square plus 6 into 2 -12. ஸோ 6 into 4 plus 12 -12. ஸோ இது 12 12 கேன்சல் ஆகிடும். சைன் அகெயின் இதில் வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஸோ மோனோடானிசிட்டிஸ் அப்படின்னா என்னென்னா இதோட சைனை வச்சு நம்ம போடுறது. ஸோ பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்னு எழுதிக்கோங்க. இதே நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். அண்ட் அகெயின் இது வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ அதனால இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். ஸோ இதுதான் வந்து மோனோடானிசிட்டி. ஸோ இதுதான் நீங்கள் வந்து அடிஷ்னலாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு f' of x வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதோட ஸ்டேஷ்னரி பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. அப்புறம் இன்டர்வல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இன்டர்வல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு மோனோடானிசிட்டி. ஸோ அது நத்திங் பட் இதை சப்ஸ்டியூட் பண்ணி அதோட சைன் வந்து எப்படி இருக்குது, எதில் வந்து பாசிட்டிவாக இருக்குது, எதில் வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன இருக்குது, இந்த ரேஞ்ச் அண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்காக இருக்குது. அண்ட் இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங்காக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்து கீழே செப்பரேட்டாக எழுதிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு கிடைச்சிருக்க அந்த ஸ்டேஷ்னரி பாயிண்ட்டை வந்து f(x)ல சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கிடைச்சிருக்க கிரிட்டிக்கல் நம்பர் அண்ட் இன்டர்வலை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி மேக்ஸிமம் மினிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஆனால் இதில் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து 2 பாயிண்ட்ஸ் தான். ஸோ அதனால் இந்த 2 பாயிண்ட்டையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி எது மேக்ஸிமம் எது மினிமம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ f(-2). ஸோ -2னா என்னது, -2 இதில் f(x)ல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 into -2 cube plus 3 into -2 square minus 12 into 2 which is equal to 2 into -8 plus 3 into 4 plus 24 which is equal to -16 plus 12 plus 24 which is equal to 20. ஸோ -2ஆக இருக்கும்போது f(x) ஓட வேல்யூ வந்து 20. அண்ட் நெக்ஸ்ட் வந்து f(1) இருக்கும்போது 2 into 1 cube plus 3 into 1 square minus 12 into 1 which is equal to 2 plus 3 minus 12 which is equal to 5 minus 12 வந்து -7. ஸோ இதில் வந்து +20 கிடச்சிருக்கு, இதில் வந்து நமக்கு -7 கிடச்சிருக்கு. ஸோ அப்படின்னா என்ன எழுதணும், த லோக்கல் மேக்ஸிமம் வந்து local maximum occurs equal to 20 at x is equal to -2 and local minimum வந்து நமக்கு எங்கே கிடச்சிருக்கு, -7 at x is equal to 1.
அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்ம இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி f(x)ல சப்ஸ்டியூட் பண்ணி மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு.